ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்தானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். நாகமான் என்கிற ஒரு சீரிய படைத்தலைவன். அவன் ஒரு சின்ன பாதிப்பென ஒரு குஷ்டரோகம் அவனுக்குள் வந்துவிட்டது. சுகமாக்க பல விதத்தில் முயற்சி பண்ணி ஒருவேளை சுகமாக்கவில்லை. அப்போ அவர் வீட்டிலே யூத தேசத்தில் உள்ள சிறைப்பிடித்து சென்ற ஒரு சிறு பெண் இருக்கிறாள், வேலைக்காரியாய். அப்போ அந்த பெண் ஒரு நாள் சொல்லுகிறாள், அந்த எஜமாட்டியிடம், நம்முடைய எஜமான் என் தேசத்துக்கு போவால், அங்கு தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குவார் சொல்லும் பொழுது அங்கு அதே மாதிரி புறப்பட்டு வருகிறான். ராஜாவிடம் பெர்மிஷன் வாங்கி அவர் லெட்டரை வாங்கி போகும்போது அங்குள்ள ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், நான் என்ன தெய்வமான்னு சொல்லி அங்கு ஒரு குழப்பமே வருகிறது. ஆனாலும் தீர்க்கதரிசி அதை அறிந்து தன்னிடத்தில் வரும்படியாக சொல்லுகிறார். தீர்க்கதரிசியின் வீட்டு முன்னாடி போய் நாகமான் நிற்கிறார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி நாட்கள் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அந்த நாகமானை போகிற வழியில யோர்தான் நதி இருக்குது, 7 முறை மூழ்கி எந்திக்க சொல்லுப்பா, குஷ்டரோகம் சரியாயிரும். இது சொன்ன உடனே அந்த நாகமான் படைத்தளபதிக்கு கோபம் வந்துருது. என்னவோ பெரிய காரியங்கள் செய்வாரு, சுகமாக்குவார், ஜோம் பண்ணுவார், எண்ணெய் பூசுவார், அப்படி ஏதோ எண்ணத்தில் இருந்திருக்கலாம். அந்த நதியில போய் மூழ்கி போக சொல்றாரே, நான் 7 முறை, எங்க தேசத்துல இதோட இவ்வளவு நல்ல நதிகள் இருக்குலாம் சொல்லி கோபத்திலே புறப்பட்டு போகிறார். திரும்பி போகும்பொழுது வேலைக்காரர் சொன்னது அந்த வார்த்தை, ஐயா, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் செஞ்சிருப்பீங்க, சின்ன காரியம் தானே, நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது சரி இவங்களா சொல்றாங்கன்னு சொல்லி 7 முறை அந்த யோர்தானிலே மூழ்கி எந்திக்கும் போது 7வது முறை சரீரம் ஒரு சிறு பிள்ளை சரீரம் போல் மாறிவிட்டதா. சிறு காரியத்தை செய்ய முதலில் யோசித்தார், ஆனால் சிறு காரியத்தை செய்ததினால் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில சிறிய காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய மேன்மை பிரதிபலன் பெரிதாக இருக்கும். சிறிய காரியம் தான் அற்பமாக அதை எண்ணி தூக்கி போட்டு அதை செய்யாமல் இருந்தால் அதனுடைய பாதிப்பும் பெரிதாக இருக்கும். அதை மறந்துவிடக் கூடாது. ஒரு முறை ஒரு தகப்பன் தன்னுடைய பையனை கூப்பிட்டு ஒரு கையில ஒரு சின்ன கொத்தமல்லி வச்சுக்கிட்டு, டே, இதை நம்ம வீட்டு தோட்டத்துல பின்னாடி ஊந்தி வை, அதை மண்ணுல அப்படியே விதைய போட்டுனா சிரிச்சான் அந்த பையன். இந்த ஒரு கொத்தமல்லி வச்சு என்ன டேடி பண்ண முடியாது, வேஸ்ட் மாதிரி. சரிப்பா, நீ அதை பண்ண அப்படின்னு சொல்ற உடனே சரி தகப்பனுடைய வற்புறுத்தலின் பேரில் சின்ன இது பண்ணி அந்த ஒரு கொத்தமல்லி, தெரியும் உங்களுக்கு சின்னதா இருக்கும், அதை அந்த தரையில லேசா மண்ணை கிளறி போட்டு விட்டு போயிட்டான். நாட்கள் சென்றது, அது அழகாக ஒரு செடியாக வளர்ந்தது. செடியாக வளர்ந்து அப்படியே மேல வந்து பூத்தது, காய்த்தது. அதனுடைய ஃபர்ஸ்ட் அதை பறித்து அதை கவுண்ட் பண்ணும் போது 3300க்கு அதிகமான கொத்தமல்லி அதுல இருந்துச்சுதான். ஒரு சிறு விதை தானே சொல்லி அவன் அற்பமா தான் அந்த பையன் நினைச்சான். ஆனா அந்த செடியில வந்து அதை பறித்து எடுக்கும் போது உடனே ஆச்சரியப்பட்டானா, நான் சின்னதானே, இதுல என்ன வரப்போகுதுன்னு நினைச்சேன், 3300க்கு மேல இருக்குதுன்னு சொல்லி பிரமித்தானா. அதுதான் உண்மை. எதுவுமே பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சிறிய காரியத்தை செய்ய சொல்லுவாரு. அது நம்மால் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும், செய்யக்கூடாததாக இருக்காது. நம்மால் செய்யக்கூடாததை ஆண்டவர் செய்வார், நம்மால் செய்யக்கூடியது நாம் செய்யும் பொழுதுதான் அங்கே அந்த காரியம் நடக்கும். இந்த நாளிலும் நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாமே ஆண்டவர் செய்து விடுவார்ன்ட்டு அமைதியா இருந்தோம் என்று சொன்னால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெரிய பிரச்சனையா தீர்வுக்கு ஒரு சின்ன காரியத்தை செய்ய சொல்லுவார், தீர்வு வந்துவிடும். அதிக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டு விடை வரவில்லையா, பதில் வரவில்லையா, ஜெபிங்க, நான் என்ன செய்யணும்? இந்த பிரச்சனை மாற, இந்த சூழ்நிலை மாற, இந்த நஷ்டம் மாற, இந்த பலவீனம் மாற ஒரு சின்ன காரியத்தை வச்சிருப்பாரு. அதை செய்யும் பொழுது பெரிய அற்புதத்தை அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் உடைய நன்றியோடு துதிக்கிற எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்கள் தந்திருக்கீங்க. அநேக நேரம் சிறு காரியத்தை நாங்க யோசிப்போம், அல்லது அற்பமா எண்ணிடுவோம், அலட்சிப்படுத்திடுவோம்ப்பா. அதனால் நிறைய காரியங்கள் எங்கள் பாதிப்பு தொடர்கிறது. மேன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க கிரியை செய்யக்கூடாதபடி எங்களுடைய கீழ்ப்படியாமை குறுக்க வந்துருதுப்பா. அப்படி அல்ல, எங்களுக்கு உணர்த்துகிற காரியம், காண்பிக்கிற காரியம், பேசுகிற காரியம், அதை நாங்கள் அப்படியே உடனே சின்ன காரியமாக தான் அது இருக்கும். எங்களால் முடிந்ததைத்தான் நீ செய்ய சொல்லுகிறேன். அதை உடனே கீழ்ப்படுத்தி செய்யக்கூடிய அப்படி கீழ்ப்படுதல் இருதயத்தை தாங்கப்பா. இந்த நாளிலிருந்து நாங்கள் இனி எதையும் நாங்கள் இழந்துவிட விரும்பவில்லை. சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றி நீர் வழி நடத்தும். பெரிய காரியங்கள் லட்சியம் துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்க்கையில மாற்றம் வேணுமா, விடுதலை வேணுமா, அற்புதம் வேணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு சிறு காரியத்தை செய்ய சொல்லுவாரு. நிச்சயமாக அதை செய்யும் பொழுது பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்முடைய கண்கள் காணும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.